முதியோர்கள் மகிழ்ச்சியோட உறவாட கத்துக்கணும், நாம கத்துக்கணும். அவர் கூறும் உண்மைகளை உதறாமல் நம் வாழ்வில் சேர்த்துக்கணும், நாம சேர்த்துக்கணும். அறிவுரைகள் அள்ளித்தரும் அனுபவங்கள், ஆமா ஆதரவு தந்து விடும் அவர் மனங்கள். அறிவுரைகள் அள்ளித்தரும் அனுபவங்கள், ஆமா ஆதரவு தந்து விடும் அவர் மனங்கள். அதை நோகாமல் என்னாலும் நம் வாழ்வில் ஏற்றுக்கணும். மூத்தோர்களை முதியோர்களை மதிச்சீட உறவாட கத்துக்கணும், நாம கத்துக்கணும். டேய், என்னடா இந்த செல்லு சுத்திட்டே இருக்குது? ஆமாண்டா, நெட்வொர்க்கே கிடைக்காம தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. உனக்காவது தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு இதயமே வெடிச்சிடும் போல் இருக்கு. எம்மா ஏன்பா பார்த்தா படிக்கிற பசங்க மாதிரி இருக்கிறீங்க, இப்படி வீணா நேரத்தை கழிக்கிறீங்களே. ஹே ஓல்டு மேன், யார் வீணா நேரத்தை கழிக்கிறாங்க? நாங்க கேமு சேட்டிங்னு பிஸியா இருக்கிறோம். யோ பெருச, வேலையை பார்த்துட்டு போவியா? டேய், பெரியவங்களை அப்படி பேசாதடா, அந்த கிழவன் சொன்னா கேட்க மாட்டான். போயா போயா. இந்த டப்பாவை வச்சு விளையாடுனா சோம்பேறித்தனம் தான்ப்பா வரும். மைதானத்துல போய் விளையாடுங்கப்பா, உடம்பும் மூளையும் சுறுசுறுப்பாகும். போங்கப்பா, போங்க போங்க. முதல்ல நீங்க போங்கப்பா, போங்க போங்க. வந்துட்டாரு பெருசா பேசுறதுக்கு. சரி சரி, இந்த மரத்துக்கு கீழே உட்காராதீங்கப்பா, அந்த கிளை ரொம்ப மோசமா இருக்கிறது போல இருக்கு. வேற எங்காச்சும் போய் இருங்கப்பா. டேய், நம்மளை கிளப்பி விடுறதுக்கு இந்த பெருசு ஐடியா பண்ணுதுடா. யோ பெருச, போறியா இல்ல பார்சல் பண்ணி அனுப்பிவிடவா? சொந்த புத்தி தான் இல்லைன்னு பார்த்தா சொல் புத்தியையும் கேட்கறதா இல்லை. கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். இந்த காலத்து பசங்க பெரியவங்க சொல்றத எங்க கேட்கறாங்க? வணக்கம் வணக்கம் என்றே சொல்லி இளையோரே உங்களுக்கு ஒரு செய்தி. ஏ வணக்கம் வணக்கம் என்றே சொல்லி இளையோரே உங்களுக்கு ஒரு செய்தி. அதை கேட்டு நடக்கணும், வாழ்வில் ஜெயிக்கணும். கேட்டு நடக்கணும், வாழ்வில் ஜெயிக்கணும். வந்தேனே வந்தேனே அத பாடி வந்தேனே, வந்தேனே வந்தேனே அத பாடி வந்தேனே. சேதி சொல்ல வந்த அண்ணே அண்ணே, உங்க சேதி என்ன என்று சொல்லுங்கண்ணே. சேதி சொல்ல வந்த அண்ணே அண்ணே, உங்க சேதி என்ன என்று சொல்லுங்கண்ணே. ஜாலியா கேமு போற நேரம்னு, ஜாலியா கேமு போற நேரம்னு சட்டுன்னு வந்து நின்னா சரியானே. விளையாட்டு பருவம் தான் வீணாவதோ, பெரியோரை மதியாமல் வீண் போவதோ. முதியோர்கள் சொல்லத்தானே தட்டாதீங்க, அட கண்டபடி காலை எங்கும் வைக்காதீங்க. அட கண்டபடி காலை எங்கும் வைக்காதீங்க. மூத்தோரை அன்போடு உறவாடுங்க, உங்க வாழ்க்கைக்கு அதுதானே நலமாகுங்க. நம்ம வாழ்க்கைக்கு அதுதானே நலமாகுங்க. என்ன மூத்தவங்களோடு உறவாடுறதா? ஓ, ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் நாங்கெல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கிறோம். இவரு என்னடான்னா கிழவன் கிழவிகளை மதிக்கணுமா மிதிக்கணுமான்னுகிட்டு. பெற்றோர்கள் முதியோர்கள் என்ற வார்த்தையை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. நாளைக்கு சாவு போறவங்கள்ட்ட போய் நட்பு வச்சுக்கணுமா? நட்பு என்னப்பா சொன்ன? நாளைக்கு சாக போறவங்களா? பழுத்த இலைய கண்டு பச்சை இலையும் சிரிச்சுதான். பச்சை இலையும் ஒரு நாள் பழுத்து தரையில் விழுந்துச்சான். அடுத்த இலை இதையும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுதான். அதையும் போல ஒன்னை இப்போ நானும் பார்த்து சிரிக்கிறேன். சிரிப்ப நிறுத்துறீங்களா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ, நல்ல வேலை தப்பிச்சோம். எனக்கு தெரியும், இந்த மரம் ரொம்ப வீக்கான மரம்.
முதல்ல சொன்னேன், யாரும் கேட்கல. ஆமா, நம்பவே முடியலையப்பா. என்னப்பா இது, மூத்தோர்கள் சொல்லும் போது ஏற்க மறுக்குது, சூடு பட்ட பிறகுதானே புத்தி உரைக்குது. தப்புதாங்க, அந்த பெரியோர் சொல்லும் போது உதாசனப்படுத்திட்டோம். இப்பதாங்க புரியுது. ஆமா, அது தப்பு இல்லையா? பெரியவங்களை மதிக்கணும் இல்லையா? அது சரி, அந்த பெரியவருக்கு மட்டும் எப்படி தெரியும் இந்த கிளை உடைஞ்சு விழுவுன்ட்டு? அதுதான்ப்பா அனுபவ அறிவு. அனுபவ அறிவ அள்ளி தந்திடுவார்கள் சொல்லி, கேட்டு நடக்காத போது நமக்கு தான் வறுமை துன்பங்கள் துள்ளி. இப்படிதான் வாழ்க்கையிலையும் ஏராளமான துன்பக் கிளைகள் நம்ம மேல முறிஞ்சு விழுகுது. காரணம், வழிகாட்டும் மூத்தோர்களை நம்ம பக்கத்துல வச்சுக்காததுதான். ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. அண்ணன், இனிமே பெரியவர்களை கேலி கிண்டலே பண்ண மாட்டேன்னே. ஆமா, இதத்தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். யாரும் கேட்ட பாடில்ல. தம்பிகளா, பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் இன்னைக்கு நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். தனக்கு தனக்கென்று எதையும் வைக்காமல், உனக்கு உனக்கென்று உழைத்த உள்ளங்களை காக்காமல் போவாயோ? தனக்கென்று உனக்கென்று வரும்போது நீயும் தான் வேதனை அடைவாயோ? நீயும் தான் வேதனை அடைவாயோ? இளையோர்களே, நீங்க இளமையில எதை விதைக்கிறீங்களோ அதை தான் முதுமையில அறுவடை செய்ய முடியும். சரியா சொன்னீங்க அண்ணே. இனி எங்க வாழ்க்கையில மூத்தவர்களை மதிச்சு நடப்போம். அப்பாடா, இப்பவாது உங்களுக்கு புத்தி வந்துச்சே. முதியோர மதிச்சு மூத்தோர நேசிச்சு முன்னேறி போக வேணுமுங்க. நீங்க முன்னேறி போக வேணுமுங்க. பெற்றோரை காத்திடும் பிள்ளை